ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து வடபழனி கோயிலுக்கு போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வடபழனி கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் டியூஸ்டே வந்து மோஸ்ட்லி வந்து கோயிலுக்கு போவோம். வடபழனி கோயில். ஸோ இந்த சர்மி பொண்ணு அந்த பொண்ணு தான் வந்து ஃபஸ்ட் போயிட்டு இருந்தா. அப்படியே வந்து நாங்கள் எல்லாரும் போக ஆரம்பித்தோம், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதான். ஸோ இன்னைக்கான vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயிலில் கோயில் ஸோ இன்னைக்கான vlog பார்த்தீங்கன்னா வந்து கோயில் vlog தான். ஸோ லெட்ஸ் கோ. எங்க கூட வந்து 4 பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். ஷர்மிலி, அப்புறம் வந்து அருண், தமிழ் ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனி விட்டு வெளியேறுன ஒரு பொண்ணு. அவங்க பேரு ஐயோ போச்சே. யுவஸ்ரீ. ஸோ இது மாதிரி நாங்க 1, 2, 3, 4 பேர் போறோம். இப்ப வருவாங்க. பட் சில பேர் சில ரீசன்னால வந்து இன்னைக்கு வரல. ஸோ அதான் guys. இவங்க தான் இந்த அருண் அண்ட் தமிழ் ப்ரோ. அருண் அண்ட் ஷர்மிலி. நல்லா இருக்கும். போயிட்டு அப்படியே வந்து லைன்ல நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் கதை பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்க உள்ள இருக்கிற கோயிலெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஸோ இதுதான் எங்களோட டியூஸ்டே ஆஃப்டர் ஒர்க். சாரி, ஆஃப்டர் ஒர்க் அப்புறம் டியூஸ்டே தப்பா சொல்றேன். டியூஸ்டே ஆஃப்டர் ஒர்க் அப்புறம் நடக்கிற விஷயங்களா எவ்ரி டியூஸ்டே. சரி தெரில, விடுங்க. வராங்களா? வராங்க. ஸோ நம்ம vlog பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து முருக பக்தர், ஓகேங்களா? மற்ற கடவுள் கும்பிட்டா கூட சொல்லுங்க, ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு எந்தெந்த சாமிலாம் பிடிக்கும்ன்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நமக்கெல்லாம் எம்மதம் சம்மதம். அதான் நம்மலாம் அதுதான். ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு போகிற மாதிரி vlog பண்ணலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து பண்ணலாம். அண்ட் வந்து வேற எதனா டெம்பிள் ஒரு சர்ச் இந்த மாதிரி போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ட்ரை டு கோ அண்ட் மேக் அ vlog. சரிங்களா? மணிக்கு நான்வெஜ் சாப்பிட்டோமா? மார்னிங் வந்து இந்த மாதிரி கெஸ்ட் பைட்ஸ்ல இருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், லைக் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மதியம் வந்து என்ன சாப்பிட்டோம்? நம்ம விஜய் அண்ணா வீட்டில் அவங்க சாப்பாடு போடுறாங்களே, ஸோ அங்கே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடல, ஸோ பிரச்சனை கிடையாது, போகலாம். அப்படியே இங்கே ஒரு 2 போடு. ரெக்கார்டு வேற எப்படி இருக்கும்னு தெரியல வேற. ஃபர்ஸ்ட் குறை கேட்டுச்சு, இப்போ எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். போன வாட்டி என்ன ஆச்சுன்னா, லைக் மவுத்து கிட்ட வச்சு பேசிட்டேன் ரொம்ப நாள். அதனாலதான் ரொம்ப வாய்ஸ் நிறைஞ்சது. லைக் நம்ம லவுடா பேசும்போது ஒரு மாதிரி ரொம்ப குறைன்னு கேட்டுச்சு. இன்னைக்கு நம்ம காலர்ல மைக் மாட்டி பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு மைக்ல நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஏதோ ஒன்று இறையுது. இப்போதைக்கு மைக்லாம் வாங்க பட்ஜெட் இல்லை ப்ரோ. ஸோ பொறுமையாக வாங்கலாம். இப்போதைக்கு இந்த மைக் வச்சு ஓட்டுறேன். அண்ட் இந்த கேஸ் வந்து வாய்ஸ்ல வந்து எதனா கொஞ்சம் ரொம்ப வாய்ஸ் மட்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் போக போக வந்து வாய்ஸ்லேயும் நல்ல குவாலிட்டி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, எல்லாம் ட்ரை தான். ட்ரை யுவர் பெஸ்ட், வாட் எவர் ஹேப்பன்ஸ். நம்ம இப்போ போறோமா கிட்ட இருக்கோம், வடபழனி போறோமா கிட்டை.
சரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னோட வியூவர்ஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு போறோம், அங்க வந்து அர்ச்சன் தட்டுல வந்து இது மாதிரி வந்து காணிக்கை வாங்குவாங்க, கரெக்ட்டுங்களா? எனக்கு எப்படின்னா வந்து அந்த காணிக்கையில வந்து போறதுக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு கிடையாது, ஓகேங்களா? உடன்பாடு கிடையாதுன்னு தாண்டி வந்து அப்படி சொல்லக்கூடாது. லைக் எப்படின்னா வந்து எனக்கு எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து உள்ள கொடுக்கறதுக்கு பதிலா வந்து வெளியே கண்டிப்பா பிச்சைக்காரங்க இருப்பாங்க. லைக் பிச்சைக்காரங்க மீன்ஸ் பெட் பண்றவங்க இருப்பாங்க. சில பேர் காசு கட்டிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு கொடுத்தா எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். லைக் என்னன்னா வந்து உள்ள வந்து கொடுக்கறத விட வெளியே வந்து சில பேர் வந்து பெட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா? லைக் சில பேர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது எனக்கு வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். எனக்கு லைக் ஒரு மாதிரி வந்து ஹாப்பியா இருக்கும். சில பேருக்கு வந்து உண்டியல போட்டா ஹாப்பியா இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த சன்னிதானமா, ஆமா, அதுக்கு முன்னாடி கொடுத்தா நல்லா இருக்கும். லைக் ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பமும் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பட் எனக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதான் அந்த வெளியே இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பெக்கர்ஸ், அப்புறமா வந்து சில பேர் காசு கிட்ட வருவாங்க, இது பண்றாங்க, அவங்க கிட்ட கொடுத்தா எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு எதனா இருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. லைக் எந்த மாதிரி எப்படி எத்தனை பேர் இருக்காங்க, இல்லைன்னா வந்து வேற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கிறத நான் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ மற்றவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ அதனால மற்றவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ அதனால வந்து ரொம்ப வளர்றாங்க. ஸோ அதனால வந்து நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அந்த இடத்துல யார் கொடுத்தா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்கு மாதிரி. ஓகே, ஸோ நம்ம வந்து வடபழனி கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் நுழைவாயில். அதான் படிக்கணும்ல தமிழ். ஸோ கோயிலுக்கு வந்துட்டோம். வண்டி எங்களோட வாங்கி இங்க வர கொஞ்சம் வண்டி ஓடுறதுங்க பிரச்சனையே. வண்டி ஓடுறதுக்கு இடமே இருக்காதுங்க. நமக்கு நட கிடைக்காம போயிடும். கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான இடத்த நம்ம தான் தேடணும். தேடு 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 இல்லையா? தேடு 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 தேடு. இங்க ஒருத்தர் வண்டி எடுக்கிறாரு, அந்த இடத்துல விடுவோமா? இல்ல வேணாம், ரொம்ப இதுவா இருக்கு. இந்த இடத்துல விடலாம். எஸ், இவர் தான் அருண். ப்ரோ அப்படி விடு ப்ரோ. இல்ல இது ப்ரோ அப்படியே விடக்கூடாது ப்ரோ. அடிக்கிறாரு, விடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வடபழனி கோயிலுக்கு வந்துட்டோம். தெரியுதா கோயில்? ப்ரோ ஐ மீன் லாக் மேக் கால். இவங்க பேர் தான் ஷர்மி. ஸோ நம்ம இப்போ வந்து வடபழனி கோயில் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம். கோயில் தெரியும் நினைக்கிறேன், வியூ நல்லா இருக்கு. எஸ், வடபழனி முருகன் கோயில். கோவில் தானே ப்ரோ? கோவிலா கோயிலா? கோயில். கோவில். கோவில். ஓகே, கோவில். என்னது ப்ரோ? டிக்டாகா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ லைன்ல நின்று இருக்கோம். தமிழ் ப்ரோ. என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ, லைன்ல நின்று இருக்கோம். ஏய் முன்னாடி போய் என்ன அந்த முன்னாடி விடு ப்ரோ. முன்னாடி போ சர்மி, முன்னாடி போ. அப்பெல்லாம் என்ன கேட்க கூட பாத்துக்கோ, சொல்லிட்டேன். அந்த பொண்ணு ஃப்ரேம்ல வரணுங்க, அதாடி பண்றா. முருகரை பார்க்க வந்தியாமா? ஸோ இவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆமா, இவ்வளவு கூட்டம் இருக்கு. எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். 9 ஆயிடும். யூனிவர்சிட்டி வரலையா? வரமாட்டாங்க. ஸோ வரமாட்டானா? நான் வந்தாதான் கண்டென்ட் கரெக்டா இருக்கு. பட் வரல. வரேன்னு சொன்னா அப்புறம் நான் ஃப்ரேம்ல மாட்டிக்கிட்டே
சர்மியா அப்புறம் நான் எனக்கு கேட்க கூடாது சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைன் முடிச்சுட்டு ஒரு லைன் வந்து போக போறோம். நாங்க ஃபாஸ்டா மூவ் பண்றோம் இப்போ. என்ன ஒரு டைமும் வந்து கம்பெனிக்கு ஹேர் ஸ்டைல் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். எட்டி பாக்குறான் யாரு தெரியலையே. ப்ரோ நீ பேசுனா கொடு ப்ரோ. நீ போன் பேசிட்டு இருக்கியா? ரெக்கார்ட் ஆவாங்க எல்லாமே. 1 2 3 4 5 லைன் இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ 5 லைன் நம்ம கிராஸ் பண்ணி தான் போக போறோம். கடைசி லைனுக்கு வந்துட்டோம். முன்னாடி இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. சீக்கிரம் போயிடும். கடைசி லைன் இவனை தட்டு போயிட போறோம். இப்போ ஃபைனலா கோயில் நெருங்கிட்டோம். இன்னும் கோயில்லாம் இறங்கல உள்ள இருக்கு. வெளியே வந்து முடிய போதும். வெளியே தாங்க முடிச்சிட்டோம். ஓகேங்களா? பிளான் பண்ணபடி சீக்கிரமா சாமியை பாத்துருவோம். 8 மணிக்கெல்லாம் பாத்துருவோம்னு நினைக்கிறேன். சாமி பார்த்துட்டு எப்படியும் வந்து போன் உள்ள அலோடு கிடையாது. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிரசாதத்தை காமிக்கிறோம். என்ன பிரசாதம் கொடுத்தாங்க. நம்ம இப்போ வடபழனி கோயிலுக்குள்ள வந்துட்டோம். கோயிலுக்குள்ள வந்துட்டோம். சாமி தரிசனம் பண்ண போறோம். முருகரை பார்க்க போறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்புறம் புரியல என்ன கீழே மேலவா? சாமி கீழே பார்க்கலாமா மேல பார்க்கலாமான்னு கேக்குறேன். மேல வீடியோ எடுத்தா போன் முடிங்கன்னு போயிடுவாங்க. இதோட நாங்க கண்டென்ட் க்ளோஸ் பண்ணிட்டு சாமி பார்த்துட்டு சாமி கொடுக்குறோம். சாமி கும்பிட்டு வந்து வீடியோ எடுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிடிங்கி வச்சுப்பாரு. போன் பிடிங்கி வச்சுப்பாரு. போன் கோயந்தா இடம். ஓகே முருகன் கோயிலுக்கு பார்க்கலாம். போயாச்சு. முருகரை பார்த்தாச்சு. 2 கையில பொங்கலும் வாங்கியாச்சு. இப்ப நம்ம சாப்பிடுறோம், முடிக்கிறோம், வீட்டுக்கு போறோம். இல்ல பேசிட்டு போறோம். பொங்கல் கொடுத்த முருகருக்கு நன்றி. அண்ணனுக்கு நன்றி. செமையா இருக்கு பொங்கல். நீங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா அந்த பொங்கல் மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. எவ்ரி டியூஸ்டே பொங்கல் மட்டும் ஆர்டர் பண்ணி நேரம் கும்பிட்டா சாமி கிட்ட வேல் முருகனுக்கு அரோகரா போட்டு வந்துட்டேன். சர்மி என்ன கும்பிட்டா? ஓட சொல்லு, நடக்க வேணாம். சொன்னா நடக்காதுன்னு யாரு முருகர் சொன்னாரா? முருகர்கிட்டயா சொன்னியா என்ன நடக்கணும்ட்டு? நானும் ஒண்ணுமே கும்பிடல. போனேன் பார்த்துட்டே அவ்வளவுதான். நான் எப்பயும் அப்படிதான் பண்ணுவேன். நீ ப்ரோ என்ன ப்ரோ எடிட்டர் சொல்லுங்க. முருகருக்கு என்ன கேட்டீங்க? கேட்டீங்களா? நம்ம கேட்டகரி கண் திறந்து பாத்தீங்களா கண்ணை மூடி பாத்தீங்களா முருகரை? ஆனா ஆக்சுவலா ரொம்ப கரெக்ட். எப்படின்னா வந்து போவாங்க, சாமி பார்ப்பாங்க, வேட மாட்டாங்க. சாமி பார்ப்பாங்க, அப்புறமா வந்து உட்காராங்க பாத்தியா, ஒரு 5 நிமிஷம் கிளம்பிட்டு உட்காந்துட்டு அப்பதான் அதாங்க வேணும் லைக் மெடிடேட் பண்ணிட்டு அப்பதான் வந்து ப்ரே பண்ணுவாங்க என்ன வேணும்ட்டுங்க. அதுதான் கரெக்ட் ப்ராசஸ் ஆக்சுவலி. ஆமா, சாமி பார்க்கும்போது கண்ணை திறந்து தான் கும்பிடணும். பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடிப்பாங்க. ஐயோ கிட்ட வந்து சாமி பார்த்தோன்னே கண்ணை முடிக்கணும். கண்ணை திறந்து கண்ணை மூடி கும்பிட்றதுக்கு ஏன் அவ்வளவு கியூல நிக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க எத்தனை பேர் கண்ணை மூடி கும்பிடுறீங்க, எத்தனை பேர் கண்ணை திறந்து கும்பிடுறீங்க? கண்ணை மூடி கும்பிடுறது கரெக்டா, கண்ணை திறந்து கும்பிடுறது கரெக்டா? மென்ஷன் பண்ணுங்க. என்ன சர்மி? அப்புறம் வந்து அந்த இடத்துல உட்காந்து சாமி கிட்ட கேட்கறது கரெக்டா, இல்ல வந்து தனியா உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு உட்காந்து சாமி கிட்ட கேட்கறது கரெக்டா?